السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورفعنا لك ذكرك. صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال نبينا صلى الله عليه وسلم. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மீது கடமையாக்கிய ஜும்ஆ என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உயர்வான வேளையிலே ஏக இறைவனாம் அல்லாஹ்வுடைய அருளும் சாந்தியும் அவனது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையோடு பின்பற்றிய சத்திய நபி தோழர்கள் மீதும் இந்த மார்க்கத்தின் செய்திகளை பாதுகாப்பதில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணித்தவர்களாக உரிய நேரத்தில் இந்த சிறப்பு வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருள் சாந்தியும் என்றென்றும் நிலவரமாக என்று துவா செய்துள்ளாங்க. இந்த ஜும்மா உலகத்தை நாம் போசி அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த மாதம் இஸ்லாமிய மாதங்களில் ரபியுல் அவ்வல் என்ற மாதத்தை நாம் அழைத்திருக்கிறோம். இந்த மாதத்திலே தமிழகத்திலும் கேரளாவிலும் வாழ்கின்ற முஸ்லிம்கள் இந்த மாதம் நபி அவர்கள் பிறந்த மாதம், எனவே அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம் என்ற அடிப்படையில் 12 நாட்கள் சுபஹான மௌலிது என்கிற ஒரு அரபு பாடலை 12 நாட்கள் பக்தி பூர்வமாக பள்ளிவாசலில் பாடுகிற ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு ரபியுல் அவ்வல் 12 நபி அவர்கள் பிறந்த தினம் என்று சொல்லி அந்த நாளில் மீலாது விழா, அதனுடைய பேரணிகள் இப்படி நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த மௌலிதை பற்றி, மீலாதை பற்றி நாம் நிறைய பயான்களை கேட்டிருப்போம். அதனால அதற்குள்ள நாம செல்ல போவதில்லை. மாறாக இந்த மக்களுடைய மனநிலையை பாருங்கள். இந்த மௌலிது, மீலாது இவைகள் எல்லாம் இன்னமும் மக்களிடத்தில் மண்டி போய் கிடக்கிறது. எவ்வளவோ ஏகத்துவ பிரச்சாரங்கள் சென்றடைந்த பிறகும் இன்னமும் அதை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டிருக்கிற மக்களை நாம் ஏராளமாக பார்க்கிறோம். ஏன் அதன் மீது ஒரு பக்தி, என்ன காரணம் என்று எல்லாம் நாம் யோசித்ததுண்டா? அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, இந்த மௌலிதை பாடினால், பள்ளிவாசல்ல பாடினாலோ அல்லது வீட்டினுடைய சுப காரியங்கள்ல அந்த பாடல்களை பாடினாலோ அது நபியின் மீது உள்ள நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்தும் ஒரு செயல். மீலாதை நாம் ஊர்வலமாக செல்கிறோம், மீலாது கூட்டங்கள் நடத்தி எல்லா சமய தலைவர்களையும் அழைத்து வந்து அந்த மேடையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அந்த புகழ் வார்த்தைகளை பேச செய்கிறோம் என்று சொன்னால் நபியினுடைய புகழை மேலோங்க செய்வதற்கு இந்த முயற்சிகள் அப்படிங்கிறாங்க. இப்ப 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று நபியின் மீது உள்ள நேசம், இன்னொன்று அந்த நபியின் புகழை நாங்கள் மேலோங்க செய்வதற்கு இப்படி எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோக்கம் சரியானதா என்றால் நிச்சயமாக சரியானது, அது தவறு. ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மூமினும் நபியினுடைய புகழை மேலோங்க செய்யக்கூடியவராக தான் இருக்க வேண்டும். அது மாற்று கருத்து இல்லை. நபியின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடியவர்களாக இருக்க முடியாது. அதனால்தான் யாரேனும் சங்கிகள் யாரேனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டால் இந்த சமூகத்தில் மிகப்பெரும் ஒரு கொந்தளிப்பு வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது நபி அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற நேசம், அன்பு, அவர்கள் புகழுக்கு எந்த விதத்திலும் கலந்து வந்து விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை இதெல்லாம் இருக்கு. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிற ஒருவர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை இந்த சமூகத்திற்கு கற்றுத்தரப்படாத காரணத்தினால் நாம செய்யறதுதான் நபிக்கு புகழ்ந்து நாம விளங்கிட்டோம். இந்த மௌலிதோ மீலாதோ நபி அவர்களுக்கு தொடர்பு கிடையாது. சஹாபாக்கள் பழக்கம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மீலாது என்பது உலகத்தில் பல நாடுகள் இருக்கிறது.
மௌலிதுங்கிறது தமிழ்நாடு, கேரளா அந்த பகுதியில் மட்டும் தான் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே வட மாவட்டங்கள் இல்லை இந்த மௌலிதுங்கிறது. இப்படி ஒரு சின்ன பகுதிகளா மௌலிது இருக்குது. ஆனா மீளாது உலகத்தின் பல நாடுகள் அந்த பழக்கம் இருக்கிறது. இதை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாத்திமியாக்கள் அப்படிங்கிற வரலாற்றை பார்க்கிறோம். ஹிஜ்ரி 400ஆம் ஆண்டில் ஷியாக்களுடைய ஆட்சியாளர்கள் எகிப்தில் ஆட்சி செய்யறாங்க. அவர்கள் இதை உருவாக்குகிறார்கள். உருவாக்குறது வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு அரசியல் காரணம். என்னன்னா எகிப்தில் இருக்கிறது பெரும்பான்மை சன்னி முஸ்லிம்கள். ஆனா இது ஆட்சி செஞ்சிருக்கிறது ஷியா. இப்ப அவங்களுக்கு என்னன்னா இந்த சன்னி முஸ்லிம்களுடைய எதிர்ப்பை நாம் சம்பாதித்து விடக்கூடாது, நாம நபி அவர்களை புகழ்கிறோம், நபி அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அரசியல் காரணங்களுக்காக முதலாக மீராதை அரசு சபைகளிலே கொண்டு வந்தார்கள். இந்த பாத்திமியாக்கள் பாத்திமாவுடைய வாரிசுகள் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஷியாக்களுடைய பிரிவு. இப்படிதான் ஆரம்பிச்சது மீராது. சரி, இப்படி ஆரம்பிக்கப்பட்ட மீராது இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துல நபியின் புகழை பாடுகிறோம், அவங்க புகழை மேலாண்மை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த கணக்குல தான் வரும். இப்ப நம்ம என்ன ஒரு கேள்வி நமக்குள்ள கேட்டு பார்க்கணும் அப்படின்னா இந்த மௌலிது, மீலாது இவைகள் நபியின் புகழை மேலாண்மை செய்வதற்கான மார்க்கத்தின் வழியா? இப்படித்தான் புகழை மேலாண்மை செய்ய வேண்டுமா? இப்படித்தான் இஸ்லாம் சொல்லி இருக்கிறதா என்பதை நம்ம ஒரு கேள்வியா கேட்டோம் அப்படின்னா நிறைய விடைகள் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? நபியின் புகழை இப்படி கவிதைகளில், அரபு கவிதைகளில் பாடினால் அல்லது மேடைகளில் தலைவர்களை, பேச்சாளர்களை அழைத்து வந்து பேச வைத்தால் இதோ நபியின் புகழ் உயர்ந்து விட்டது என்று நாம் நினைக்கிறோம். ஆனா உண்மையா? பேசுறவங்க பேசிட்டு அதோட கலந்து போயிடுறாங்க. மௌலிதி, மீலாது யாரெல்லாம் கொண்டாடுகிறார்கள் அவர்கள் அந்த கொண்டாட்டத்தோடு கடந்து போய் விடுகிறார்கள். அதற்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ, எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்து வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டுதல் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்திருக்கிறதா என்று சொன்னால் இல்ல. ஒரு சம்பவத்தை பாருங்க. உண்மையில் நபி அவர்களுக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நபி அவர்களின் புகழுக்கு எந்த விதத்திலும் என்னால் களங்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது, அவருடைய புகழை நான் உயர்த்துவேன் என்று விரும்புகிற ஒவ்வொரு மூமினுக்கும் படிப்படையான ஒரு சம்பவம் அது. இது எங்கோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அல்ல, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். நம்மளே சிலருக்கு தெரிந்திருக்கலாம் முகமது பிக்தால் அப்படிங்கிற ஒரு அறிஞரை பற்றி, ஆங்கில அறிஞர் அவர். இவர் பிரிட்டன்ல தான் பிறக்கிறாரு. அவர் உலக நாடுகளில் பல நாடுகளுக்கு சுற்றி பார்க்க போறார். அதுல குறிப்பாக அரபு நாடுகளுக்கு போறார். அப்படி அரபு நாடுகளை சுற்றி பார்த்து அந்த கலாச்சாரம், மொழி எல்லாவற்றையுமே கற்றுக்கொண்டு அந்த மக்களோடு பழகிக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டம். அப்போது அப்படியே மாடியிலிருந்து வீதியை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னன்னா வயதான ஒரு முதியவர், அவர் போது தோட்டத்திலே தெரியுது. அவர் ஒரு இளைஞரை போய் அடிக்க போறாங்க, கடுமையா திட்டுகிறார், பேசுகிறார். ஆனா அந்த இளைஞன் திருப்பி ஒரு அடி அடிச்சாலும் உழுதுவார், வயசானவங்க. ஆனா அவர் திருப்பி பேசவும் இல்லை, திருப்பி தாக்க முயற்சி பண்ணவும் இல்லை. அவரும் அடிக்க வர்றாரு, திட்டுகிறார். ஆச்சரியமா பார்க்கிறார். ஒரு இளைஞனை முதியவர் பேர் திட்டுகிறார், அடிக்கிறாரு. அந்த இளைஞர் அவருக்கு சாம போக்குறாங்க. எப்படி, என்ன காரணம் அப்படின்னு கீழே இறங்கி வந்து அந்த இளைஞர்கிட்ட கேட்கிறாரு. ஏன்பா நீ நினைச்சிருந்தா அவர் திருப்பி தாக்கிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா யூதர்கள் அங்க சிறுபான்மை தான். அங்க வந்து அவர் அடிச்சா யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. பெரும்பான்மை இந்த பையன் முஸ்லிம் பெரும்பான்மை அப்படி உணர்வுல எங்க ஏரியாவா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரி அந்த பையனுடைய ஏரியா மெஜாரிட்டி இருக்கிற ஏரியா. எப்படி பா நீ அடிச்சிருந்தா திருப்பி அடிச்சிருந்தான், ஆனா ஏன் அமைதியாக இருந்தாய் அப்படின்னு இந்த இளைஞர்கிட்ட கேட்கும் போது அந்த இளைஞர் சொன்ன பதில், நாம் ஒவ்வொருவருமே யாரெல்லாம் பாட்டின் மூலம், பிறந்த நாளின் மூலம் தான் நபியின் புகழை உயர்த்த முடியும் என்று நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பாடமாக அமைந்திருக்கிற ஒரு சம்பவம் இது. அந்த இளைஞர் சொல்லுகிறார், எங்களுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடன் கொடுத்தவருக்கு பேசுவதற்கு உரிமை உண்டு, அதனால் நான் கொடுக்கிறேன். யோசிச்சு பார்த்தேன். இது உண்மையிலேயே நபி அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறாங்க, ஒரு ஒட்டை கிட்ட, அதாவது பர்சனலா வாங்குறது அல்லது யாருக்காவது கொடுக்கறதுக்கு யாரையும் கடன் வாங்கி இருக்காங்க. இந்த கடன் கொடுத்தவங்க பொறுத்து பார்த்து நம்ம நச்சரிக்க ஆரம்பிச்சாரு. நச்சரிக்க ஆரம்பிச்சு அதுக்கடுத்து கொஞ்சம் வார்த்தை தடித்த வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாரு. இதை கேட்டவங்க சகா மக்களும் கடுமையான கோபம் விட்டு அவரை தாக்கம் கொடுப்பது தவறு. இன்னலி சாஹிபி ஹக்கு மகால். அவர் கடன் கொடுத்திருக்கிறாரு, கடன் கொடுத்த உங்கள் தோழருக்கு பேசுவதற்கு உரிமை உண்டு அப்படின்னாங்க. பேசட்டு கொடுங்கன்னு சொல்லல, லிசாஹிபில் ஹக், அவருக்கு ஹக் இருக்குது, கடன் கொடுத்திருக்கிறாரு, அவர் கேட்போது திருப்பி தரல, ஒரு நேரத்தில் திருப்பி தரல என்றால் கடன் கொடுத்தவருக்கு பேசும் உரிமை உண்டு. அதனால அவர் விட்டுருங்க, அவர் மீது நீங்கள் எந்த கோபத்தையும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி பிறகு அவர்களுடைய கடனை நல்ல முறையில் நிறைவேற்றினார்கள். அவருக்கு வாங்கின ஒட்டகத்தை விட சிறந்த ஒட்டகத்தை திருப்பி கொண்டு கடனை நிறைவு செய்தார்கள். அந்த சம்பவத்தை தான்
படித்ததோடு மட்டுமல்ல, பயான்ல கேட்டதோடு மட்டுமல்ல, அந்த இளைஞன் நெஞ்சிலே சுமக்கிறார், உள்ளத்திலே ஏற்றிக் கொண்டார். அதை தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அந்த இளைஞர் இருக்கிறார். அவருக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை அப்படியே கடைபிடிக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, நாம் எத்தனை பயான்கள் நம்முடைய செவிகளில் கேட்கப்படுகிறது, எத்தனை ஹதீஸை நாம் படிக்கிறோம், எத்தனை குர்ஆன் வசனங்களை நாம் படிக்கிறோம், தினந்தோறும் படிக்கிறோம். நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம மொபைல் வழியாக அது சேர்ந்து விடுகிறது. இப்படி நாம் படிக்கிற வசனங்களோ அல்லது நபி மொழிகளோ நமக்குள் ஏற்படுத்திய தாக்கம் மாற்றம் என்ன? இதனுடைய இந்த இளைஞர் சொன்ன பதில் அந்த கிறிஸ்தவ அந்த அறிஞரை சிந்திக்க வைக்கிறது. யார் அவர் முகமது என்று தேட ஆரம்பிக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிறார்கள். படிச்சு 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 முழுமையாக அதை தெரிந்து கொண்டு பிறகு இங்கிலாந்துக்கு வந்த பிறகு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்து பிறகு திருமறை குர்ஆனை அரபி மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கிறார். எவ்வளவு பெரிய அறிஞர்! எத்தனையோ மார்க்க அறிஞர் இருப்பாங்க, எல்லோரும் திருமறை குர்ஆனை மொழிபெயர்க்கப்படுவதில்லை. மொழிபெயர்ப்புக்கு என்று ஒரு கூடுதல் படிப்பு தகுதி வேண்டும் அல்லவா? அப்ப அரபியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பேரறிஞர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புகழை பரப்புவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது எது என்றால், அந்த இளைஞன் நபி அவர்களுடைய அந்த ஒரு ஹதீஸை நடைமுறைப்படுத்தினார், சொல்லல, செஞ்சு காட்டினார். இப்போது நாம் யோசித்து பார்ப்போம், இப்படி நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சந்தர்ப்பங்கள் நம் வாழ்க்கையில நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி நடக்கும் போதெல்லாம் நாம் என்ன மாதிரி அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுகிறோம்? இன்னைக்குள்ள நாம் என்ன, அது போதாரர்களாக இருக்கட்டும், போதாரர்களாக இருக்கட்டும், கடன் கொடுக்கிறவர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? சற்றே சிந்தித்து பாருங்கள். எல்லோரும் நபி வழியை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எல்லோரும் நபியின் புகழை மேலோங்க செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் தான். நம்மிடத்திலே ஒருவர் கடன் கொடுத்தால் அவர் படும் பாடு என்ன? நாம் ஒருவருக்கு கடன் கொடுத்து விட்டால் அதை திருப்பி வாங்குவதற்குள் நாம படுகிற பாடு என்ன? படாத பாடாக. இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்துல ஒரு காலத்துல கடன் வாங்குறவங்க பயப்படுற ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு எப்படி சொல்றாங்க? வாங்குற வரைக்கும் தான் நம்ம கெஞ்சணும், வாங்கிட்டு அவங்க தான் கெஞ்சணும். அப்படி ஒரு சூழல் வந்து சரியா? அதுல 100 200 அதுக்குரிய பதில் வேற, ஈஸியா கொடுத்துருவோம். லட்சங்களில் கடன் வாங்கிவிட்டால் என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, முடிஞ்சா வாங்கிக்க, லேசா சொல்லிடுவோம். கேட்கும் போது என்னவெல்லாம் சொல்லி கேட்கிறோம், அதை பெறும்போது என்னவெல்லாம் கெஞ்சி சூழ்நிலை சொல்லி, கஷ்டத்தை சொல்லி, நெருக்கடிகளை சொல்லி, அவருக்கு அவருடைய ஹலாலாக சம்பாதித்த அந்த பணத்தை நாம் பெற்றுக் கொண்டிருப்போம். அப்படி அந்த பணத்தை பெறும்போது எவ்வளவு மகிழ்ச்சியோடு அவருக்கு துவா சொல்லிருப்போம், ஜஸாக்கல்லாஹ் சொல்லிருப்போம். எல்லாமே வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு இந்த பக்கம் வந்த பிறகு எங்கப்பா கடனை திருப்பி தரலையே என்று அவர் கேட்காம இருக்கும்போது தருவோம், ஏன் அவசரம் பண்ணீங்க, தருவோம். அவர் கொஞ்சம் பொறுமை, அவர் கொடுத்த அவகாசம் எல்லாம் முடிச்ச பிறகு, ஏப்பா நீ சொன்ன அவகாசம் முடிஞ்சு போச்சு, என்ன இன்னும் தெரிச்சுட்டே இருக்கிற, ஒழுங்கா தருவியா இல்லையா? என்ன வரல வைக்கிறீங்க, ரோட்ல வச்சு கேட்கறீங்க, 4 பேர் மத்தியில கேட்கறீங்க, நீ காசு கொடுத்துட்டா ஆம்பளப்படுத்த உங்களுக்கு ரைஸ் இருக்கா? முடித்தா வாங்கி. இப்படி சொல்லுவது யார்? இதே நபியின் புகழை மேலோங்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிற அதே முஸ்லிம் தான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நடைமுறைப்படுத்தி காட்டி அந்த செயலை ஒரு இளைஞன் நடைமுறைப்படுத்தும் போது அதை பார்த்து ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் இஸ்லாமின் மாபெரும் ஒரு அறிஞராக பின்னாலே திகழ்ந்தார் என்று வரலாற்றை படிக்கிறோமோ, அந்த நபி வழியை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் நாம் எங்கு தேடி பார்த்தாலும் கடன் பெற்றவர் படித்து நிற்பதும், கடன் கொடுத்தவர் எதிரி பேசுவதற்குமான அந்த உரிமையை இன்றைக்கு நபி வழி அடிப்படையிலே நாம் கொடுத்திருக்கிறோமா? கொடுக்கிறத விடுங்க, மனசார ஏத்துக்கிறோமா? நான் ஒரு கடன் வாங்கினேன், அவருக்கு உரிய நேரத்தில் திருப்பி தராவிட்டால் அவர் என்னை பேசினால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது என் பொறுப்பு என்பதை மனசார நான் ஏற்றுக்கொள்கிறேனா? இல்லையே. நீங்க முஸ்லிம்கள் காண முடியலையே. இப்படி யோசித்து பாருங்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி காட்டினார்களோ அந்த நடைமுறைப்படுத்தும் போதுதான் அவங்களுடைய புகழ் மேலும். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும் போது நம்மை பார்க்கிற பிற மக்கள், ஓ இதுதான் முஸ்லிம்களுடைய அடையாளம், இதுதான் முஸ்லிம்களுடைய பண்பு, இதைத்தான் இவங்களுடைய தூதர் நபி சொல்லி இருக்கிறார் என்று நம்முடைய நடைமுறையை பார்த்து நபி வழியை தெரிந்து கொள்கிற ஒரு மனிதர் நபியின் மீது மிகுந்த மரியாதை வைப்பார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு மத்தியிலே நபி அவர்கள் மீது உள்ள மரியாதை உயர்த்தப்பட வேண்டும், அவங்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட வேண்டும், புகழ் மேலோக்க வேண்டும் என்றால் முஸ்லிம்களோடு பழகும் பிற மத சகோதரர்களுக்கு முஸ்லிம்களுடைய நடைமுறை, பேச்சு, வழக்கு இதெல்லாம் நபி வழிபடி இருந்திருந்தால் எங்கோ மேலோங்கி போயிருக்கும் அல்லவா? இல்லை என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த சமூகத்தில் நபியின் புகழை மேலோங்குவதற்கு மௌலித் உண்டு, மீலாத் உண்டு, இவைகள் மட்டும்தான் உண்டு. நடைமுறை வாழ்க்கையில இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வார்த்தை என்றால் அந்த வார்த்தைக்கு
முஸ்லிம்கள் தந்த மரியாதை ஒரு பக்கம் இருக்குங்க. நபி அவர்கள் காலத்தில் காஃபிர்கள் கொடுத்த மரியாதை பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. உமையா பின் ஹலஃப் அப்படிங்கிற இந்த காஃபிர்களுடைய மக்காவுல காஃபிர்களுடைய தலைவனை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுட்டோம். அபூ ஜஹல், அபூ லஹப், உமையா அப்படின்னு அந்த குணால் வரிசையில் பேசுவோம். இந்த உமையா இவரை சாதி இப்னு முஆத் அப்படிங்கிற மதீனாவில் இருக்கிற ஒரு தோழர் வரார். அவர் அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளாத நேரம். இந்த உமையா, மக்காவில் இருக்கிற உமையாவும் மதீனாவில் இருக்கிற சாதி இப்னு முஆதும் நண்பர்கள். அந்த நட்படிப்படி தான் மக்காவுக்கு வந்தாரு. ரொம்ப நெரிசல் இல்லாத நேரத்துல காபாவை தவாஃப் பண்ணணும்னு சொல்றாரு. வெயிட் பண்ணுங்க, மத்தியான நேரத்துல கூட்டம் இருக்காது, அப்ப நம்ம தவாஃப் பண்ணிக்கலாம்னு சொல்லி உமையா தன்னுடைய நண்பருக்கு சொல்றாரு. இந்த சந்தர்ப்பத்துல நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிருக்காங்க. அப்பதான் இவங்க வந்திருக்காங்க. இப்ப இப்படி காபாவை தவாஃப் பண்ணிட்டு போது அந்த நேரத்துல அபூ ஜஹல் வந்துட்டான். ஆளை பார்த்தவங்க தெரிஞ்சு வச்சு மதீனாக்காரு அப்படிங்கிற கோபத்தை சொல்றாங்க. மதம் மாறிய எங்களுடைய ஆளுநர் எல்லாம் ஊர்ல பாதுகாப்பா வச்சுட்டு இங்க வந்து நீ ஜாலியா காபாவை தவாஃப் பண்ணிருக்கிறியா அப்படின்னு சொல்லி அபூ ஜஹல் அவங்க கிட்ட சண்டைக்கு போறான். யாருக்கிட்ட? மதீனாவிலிருந்து வருகை தந்திருக்கிற அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக சாதி இப்னு முஆத் அவர்கிட்ட. இவர் திருப்பி பேசுறாரு. அதாவது அபூ ஜஹல் சாதி இப்னு முஆதுக்கு வார்த்தை முற்றுகிறது. நடுவில் இருந்த உமையா அப்பா அபூ ஜஹல் முன்னாடி பேசாத அப்படிங்கிறான். அதாவது மக்கா காஃபிர்கள் அபூ ஜஹலை கூப்பிட்டது அபூ ஹக்கம்னு சொல்லி அட போயா ஒன்னையும் அவங்க கொள்ளுவாங்கன்னு நபியும் அவங்க தோழர்களுக்கு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் போய் அப்படின்றார். எது கோபத்துல சாதி இப்னு முஆத் இந்த சண்டைக்கு நடுவுல அபூ ஜஹல் நீ சண்டை போடாத, அவர் முன்னாடி வார்த்தையை சத்தமா பேசாத என்று சொல்லும் போது இந்த சாதி இப்னு முஆத் எப்படி சொல்றாரு? நான் கேட்கிறேன் முகமது அவர் தோழர்கிட்ட சொல்றாரு, நீங்க எல்லாம் உமையாவை கொள்ளுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் கேட்கிற பையன் வாங்கி பார்த்து ஒரு கோபத்துல பேசிட்டார். நான் கேட்ட செய்தியை சொல்லிட்டாரு. ரசமா சொல்லு முகமது சொன்னாரா? ஆமையா சொன்னாரு. அப்படி கொஞ்சம் பதறி போறான். அவர் சொன்னா உண்மையா தான் இருக்கும், அவர் போய் சொல்ல மாட்டாரு. நேரா மனைவிட்டு போறோம். சேர்த்து தெரியுமா, நம்முடைய மதீனாவுடைய நண்பர் வந்து சொன்னாரு, முகமது அவர் தோழர்களும் என்னை கொள்வதாக சொல்லியிருக்கிறார்களாமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனைவி சொல்றார், பாதுகாப்பா இருக்கு, நீ எச்சரிக்காது, முகமது ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். மனைவி யார்? இவங்க காஃபிர்களுடைய தலைவர்கள், அந்த குடும்பத்துடைய பேச்சுவார்த்தை. இதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் பதில் போர் ஆரம்பிக்கிற நேரம், அந்த பதில் போர் ஆரம்பிக்க போகும்போது அபூ ஜஹல் எப்படி படைகளை திரட்டுறாங்கன்னா ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய தலைவர்களையும் கூப்பிட்டு நீங்க ஒரு கோத்திரத்தை பிடிக்கலாம், நீ உங்களால பிடிக்கலாம்னு சொல்றான். இவன் ஒரு கோத்திரத்துக்கு தலைவர், யாரும் உமையா அப்படின்னு சொல்றாரு. கலப்புத்தர் கோத்திரத்துக்கு தலைவர். இவனுக்கு போற ஐடியா இல்ல, என்ன பண்ண போகாம இருக்க முடியாது, கௌரவ பிரச்சனை. அப்ப பொட்டாட்டி மனைவி போய் சொல்லும் போது அன்னைக்கே முகமது சொன்னாரு, உனக்கு அவங்க மதீனாவுடைய தோழர் சொன்னாரு நீ போறியா அப்படின்னு. இல்ல நான் போற ஐடியா இல்ல, வேற வழி இல்ல, அபூ ஜஹல் நெருக்கடி காரணமா கிளம்பிட்டான். அப்போ மனைவி கேட்கும் போது போயிட்டு பார்த்து படுத்திட்டு வந்தேன், எல்லாத்தையும் அனுப்பி நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த அளவுக்கு அவங்க நபி அவர்களுடைய ஒற்றை வார்த்தைக்கு கொடுத்த மரியாதை. நபி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னா அது நிச்சயம் சத்தியமாக இருக்கும், உண்மையாக இருக்கும், அது பொய்யாக இருக்கவே இருக்காது. எது எதிரியாக இருக்கிற என் உயிரை பறிப்பேன் என்று சொன்னாலும் அது உண்மையாக இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? எவ்வளவு பெரிய வலிமையான எதிரியா இருந்தாலும் உனக்கு கொண்டு போய் சொன்னா ஐயா பாத்துக்கலாம் அப்படிதான் சொல்லுவோம். நான் நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட காஃபிர்கள் கூட அப்படி தைரியமாக நின்றதில்லை. அவங்க வார்த்தை உண்மை சத்தியம் இல்லை, தொலைந்து கொண்டிருந்தார்கள். பிறகு அப்படியே போய் பதில் போர் வரைக்கும் எடுத்து போயிட்டாங்க. அபூ ஜஹல் பதில் போர்ல உண்மையாக கொல்லப்பட்டு விட்டார். அல்லாஹ்வுடைய சொன்ன வார்த்தை உண்மை நடக்கும். இந்த சம்பவத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்படி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு காஃபிர்கள் மத்தியில் இருந்த மரியாதை இன்னைக்கு முஸ்லிம்கள் மத்தியில் இல்லாமல் இருப்பது எவ்வளவு பெரிய வேதனை, அது எவ்வளவு பெரிய கவலைக்குரிய விஷயம். அது வெறும் கொண்டாட்டத்திற்குரிய தலைவராக எப்படிப்பட்ட தலைவர்கள் எப்படி அவங்க பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறதோ, அவங்க இறந்த நாள் கொண்டாடப்படுகிறதோ, அதை போன்று 10ஓடு 11ஆக அல்லாஹ்வுடைய தூதரை ஆக்கிவிட்டோமே. மாறாக நம் வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளிலும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி அல்லவா என்னுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நபி தோழர்கள் சொல்றாங்க, நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னா அவங்களுடைய கேரக்டர், நடவடிக்கை, குணாதிசயம் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஃபாஹிஸன் வலா முத்தஃபஹிஸன் அப்படிங்கிறாங்க. என்னன்னா அவங்க இயல்பாகவோ அல்லது செயற்கையாகவோ கெட்ட வார்த்தை பேசவே மாட்டார்கள், பேசியதே இல்லை. பேசியதே இல்லைங்கிறது மட்டும் இல்லாம வகான யகூல் ஒரு சந்தர்ப்பம் வரும்ல, கோபப்பட்டு கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்ல, அந்த மாதிரி நேரங்களில் கூட எல்லாருடைய கெட்ட வார்த்தை பேசியதில்லை. வகான யகூல் இப்படி நபி அவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் அடிக்கடி. எப்படி சொல்லுவார்கள்? இன்னமின் ஹியாரிக்கும் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா, உங்களுக்கு சிறந்தவர் நற்குணமுடையவர் தான், உங்களுக்கு சிறந்தவர் நற்குணமுடையவர். எந்த இடத்துல சொல்றாங்க? கெட்ட வார்த்தை பேசுவதை தவிர்த்து விட்டு சொல்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் அது மௌலிதை பாடுகிறவர்கள், மீலாவை கொண்டாடுபவர்கள், எல்லாருமே வச்சிருக்கேன். இன்றைக்கு நம்முடைய வாய்களில் இருந்து கெட்ட வார்த்தைகள் சாதாரணமாக வெளிவருகிறது. நானும் நபியை பின்பற்றுகிறேன், நானும் நபியினுடைய தொழிலை மேம்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள்
சொல்றாங்க, பல நேரங்களில் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல எப்படி சொல்றாங்க, இன்னமா புகிஸ்து லியுத்தம்மிம மகாரிஹல் அஹ்லாக். நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். எப்படி அனுப்பப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? உயர்ந்த நற்குணங்கள் அனைத்தையுமே முழுமைப்படுத்துவதற்காக நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். அனுப்பப்பட்டேன்னு சொல்றாங்க. உயர்ந்த நற்குணங்கள், அதாவது சும்மா சாதாரண நற்குணம் சொல்லல, மகாரிஹல் அஹ்லாக், அஹ்லாக்கிலேயே நற்குணங்களிலேயே உயர்ந்த நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்கு நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளேன் அப்படின்னு நபி அவர்கள் தன்னை பற்றி இந்த சமூகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட நபி அவர்கள் தங்கள் வாழ்நாளில் அந்த அஹ்லாக்கை விட்டும் ஒருபோதும் நழுவியதே கிடையாது. எவ்வளவு பெரும் கோபம் கொண்டக்கூடிய செயல் ஏற்பட்டாலும், எவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்பட்டாலும், எவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்பட்டாலும், அந்த சந்தர்ப்பத்திலும் தங்களுடைய அஹ்லாக்கை நபி அவர்கள் விட்டு தரவே இல்லை. இந்த நாமும் அஹ்லாக்கோடு இருக்க விரும்புகிறோம். எதுவரை நம்மை ஒருவர் கோபப்படுத்தினால், வெறுப்பேற்றினால், சும்மா இரு, பேசாம இரு, என்னை கிளறாத, என் வாயை கிளறாத சொல்றோமா? எப்படி சொல்றோம்? என் வாயை கிளறாத வாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? பேசிடுவேன். இப்படி சொல்லி சொல்லி எதிர் தரப்புல இருக்கிறவனுக்கு அது குஷி ஆயிடும். இவன் நல்லவனாக நினைச்சிட்டு இருக்கான், இவனை வெளியே கொண்டு வரணும், திரும்ப கிளறிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணா சாக்கடை முடிஞ்சு. இவரப்பா இப்படி சொல்லுவாரு, நாங்கெல்லாம் அந்த காலத்திலே அப்படி ஏதோ இப்ப கொஞ்சம் திருத்தி இருக்கோம், அவனுக்கு பிடிக்கல. அவன் என்ன சொல்லிடுவோம், நான் கெட்ட வார்த்தை பேசிட்டு ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தேன், இடையில நான் திருந்தி இருந்தேன், இப்ப நான் பேசாம இருக்கிறேன், அது இவனுக்கு பிடிக்கல, அதனால பேசிட்டு போறோம். அதை வந்து ரொம்ப தேசம் தள்ளி விட்டு போறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட வார்த்தை பேசுவதை நற்குணத்திற்கு எதிரான ஒரு செயலாக சொல்லிக்காட்டி, உங்களை நற்குணமுடையவர்தான் சிறந்தவர் அப்படின்னு எப்ப சொன்னாங்க? கெட்ட வார்த்தை பேசாத இடங்களில் எல்லாம் சுட்டி காட்டுகிறார்கள். அப்படி நபி அவர்களை பின்பற்றுகிற நாம் இன்றைக்கு எத்தனை இடங்களில், எத்தனை நம்முடைய வாழ்க்கையினுடைய சந்தர்ப்பங்களில், இது போன்ற நேரங்களில் நாம் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமா இல்லையா என்பதை யோசித்து பாருங்கள். இப்ப கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பாருங்க. இது போன்ற நம்ம வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலும் கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள் இல்லவே இல்லை அப்படின்னு வைங்க. ஏப்பா இப்படி இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுமல அப்படின்னு ஒற்றை வார்த்தை சொல்லி பாருங்கள். நம்ம மணிக்கணக்கா பேசுகிற பயானை விட அந்த ஒரு வார்த்தை ஏற்படுத்தும் தாக்கம், நமக்கு எதிரில் இருக்கிற மனிதர்களுக்கு அது ஏற்படுத்தும் தாக்கம் மிகப்பெரிய வலிமையா உள்ளத்துல போய் உட்கார்ந்துரும். நீங்க மணிக்கணக்கா பயான் பண்ணணும், இந்த அறிஞருடைய பேச்ச கேளு, அந்த அறிஞருடைய பேச்ச கேளு, எவ்வளவு சூப்பரா பேசியிருக்காங்க தெரியுமா என்று அந்த பயானெல்லாம் கொண்டு போய் கொட்ட வேண்டியதில்லை. நம்மோடு பழகும் நண்பர், நம்மோடு பழகும் மனிதர்கள், அவர்களுக்கு மத்தியிலே கெட்ட வார்த்தை எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் பேசாமல் இருந்து விட்டு, அதற்கு ஒரே காரணம் நான் நேசிக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் கெட்ட வார்த்தை பேசியதே கிடையாது. அது இயல்பாகவோ செயற்கையாகவோ, இயற்கையாகவும் பேசுவதில்லை, செயற்கையாகவும் பேசியதில்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நற்குணமுடையவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்களே, அந்த நற்குணத்தை நான் பேணுகிறேன். சொல்லி பாருங்க. ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம், அந்த வார்த்தை ஏற்படுத்தும் பாதிப்பு நமக்கு எதிரில் எந்த மனிதர்கள் இருந்தாலும் கடுமையான பாதிப்பு. அவங்க உள்ளத்துக்குள்ளே அது ஆழமாக போய் இறங்கும். இன்னைக்கு அப்படி நபி அவர்களுடைய அந்த நேசத்தை, அந்த புகழை பிற மனிதர்களுக்கு மத்தியிலே ஆழமாக கொண்டு போய் சேர்க்கும் இந்த வாழ்க்கை நடைமுறைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் இந்த நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றுகிறோமா? இப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், ஐயும் நாசி அஃலல், நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட மனிதர்களில் யார் சிறந்தவர்கள் சொல்லுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு மஹ்மூமில் கல்ப், தூய உள்ளத்தோடு இருக்கிறாரே, தூய உள்ளத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் சிறந்தவர்கள். சதுகுல் லிசான், உண்மை பேசக்கூடியவர்கள், உண்மை பேசுகிற ஒவ்வொருவரும் சிறந்தவர் தான். தூய உள்ளத்தோடு இருக்கிறாரே, அவர்கள் ஒவ்வொருவரும் சிறந்தவர்கள் தான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன உண்மை பேசுறதுனா புரியுது, எந்த சந்தர்ப்பத்திலும் பொய் பேசாமல் இருப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் பேசுறதுக்கு ஒரு மூணு சந்தர்ப்பங்களை மட்டும் தான் அனுமதிச்சாங்க. வேற எங்குமே பேசக்கூடாது என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள். இன்று காலையிலிருந்து இதோ ஜும்மாவுடைய நேரம் வந்து விட்டது. நான் பல மனிதர்களை சந்தித்தேன், நான் பல மனிதர்களோடு பழகி இருக்கிறேன். என் வார்த்தைகளில் வெளிப்பட்ட உண்மை எதுவும் வையது. இப்படி ஒரு மனிதன் காலையிலிருந்து இரவு வரை நம்ம கூட பல மனிதர்களோட வியாபாரம் ஏதோ பல மனிதர்களோடு பழகி இருப்போம், பேசி இருப்போம். இந்த பேச்சுக்களை எல்லாம் தொகுத்து இரவு நேரத்தில் நான் இன்றைக்கு பேசி இருக்கிற உண்மை எவ்வளவு, நான் பேசி இருக்கிற பொய் எவ்வளவு அப்படின்னு கொஞ்சம் கணக்கு போட்டு எடை போட்டு பார்த்தோம்னா இந்த பக்கம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் பொய், இது கொஞ்சம் மேலதான் நிற்கும், வெயிட் கம்மியா இருக்கும். ஏன் நாம என்ன நினைக்கிறோம்னா பொய் பேசாம வாழ முடியாது. சிம்பிளா சொல்லிடுறோம், பொய் பேசாம எப்படிங்க வாழ்றது, ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறோம். யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நெருக்கடியும் எந்த சிக்கலையும் அவங்க போய் பேசுறாங்க, உண்மை பேசுறாங்க. உண்மையை பேசி அப்படி உண்மை பேசுபவர்தான் சிறந்தவன் சொன்னாங்க.
அப்படி அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தையை மதிக்கக்கூடிய நான் எப்போதும் உண்மை பேசக்கூடியவனாக இருந்தால், என்னிடத்திலிருந்து பொய் வெளிப்படவே செய்யாது என்றால் நெருக்கடிகள் வரும், சிக்கல்கள். பொய் சொன்னா அந்த நேரத்தை தப்பிச்சு போயிடலாம், உண்மை சொன்னா தான் மாட்டிக்குவோம், சிக்கல் எங்கதான் வரும். அப்ப நம்ம என்ன சொல்றோம், எதுக்கு உண்மையை சொன்னேன், பொய்யை சொல்லி தப்பிச்சுட்டு வந்து போயிருந்தாங்க சாதாரணமா. அதாவது அவரு சிக்கல்ல போய் சொல்லியிருப்பாரு, உண்மை சொல்ற சிக்கலா இருந்தாலும் உண்மை சொல்லி வந்திருப்பாரு, நாம அவருக்கு வழிகாட்டுகிறோம். பையன் சொல்லியிருந்தா எதுக்கு அந்த இடத்துல உண்மை சொல்லிட்டு அவன் உண்மை சொல்லி என்ன ஆக போகுது, ஒரு பையன் சொன்னா என்ன சாதாரணமா கடந்து போகிறோம். இன்றைக்கு உண்மை பேசுவது என்பதற்கான மரியாதை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறைந்திருக்கிறது. பொய்க்கு உள்ள மரியாதை உண்மைக்கு இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த சந்தர்ப்பத்திலும் பொய்க்கு எந்த மரியாதையும் கிடையாது, உண்மைக்கு தான் மரியாதை. யார் உண்மையோடு பேசுகிறாரோ அவருக்கு தான் மரியாதை. அவர் தான் சிறந்தவன் தாங்க. அதோடு சேர்த்து சொல்றது என்ன, தூய உள்ளம். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தை யோசிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களில் சிறந்தவர்கள் தூய உள்ளத்தோடு இருப்பவர்கள். நாங்க இன்னைக்கு என் மனைவியை குறித்து நான் என்ன எழுதுகிறேன், என் நண்பரை குறித்து என்ன எழுதுகிறேன், என் ஜமாத்தை குறித்து நான் என்ன எழுதுகிறேன், என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை குறித்து நான் என்ன எழுதுகிறேன், என்னுடைய உடன்பிறந்தார், என் குடும்பத்தார், என் சொந்த பந்தங்கள், இப்படி என்னை சுற்றி இருக்கிற சக மனிதர்கள் இருப்பாங்க. இவர்களை பற்றி எல்லாம் என் உள்ளத்தில் இருக்கிற நல்லெண்ணம் என்ன, கசடு என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் யாரை குறித்தெல்லாம் நல்லெண்ணம் வைத்திருக்கிறோம், யாரை குறித்தெல்லாம் உள்ளத்துல வஞ்சம், துரோகம் எல்லாத்தையும் வச்சிருப்போம் உள்ளத்துக்குள்ள. சொல்ல உள்ளத்தை பேசுறாங்க, தூய உள்ளத்தோடு இருப்பவர் உங்களுக்கு சிறந்தவங்க. அப்படி தூய உள்ளத்தோடு இருக்காம நடிக்கிறது, உங்களை வீழ்த்த போகிறேன் ஆனால் உங்களுக்கு சிரிச்சு பேசிக்கிட்டே வீழ்த்துறது. நேரத்துக்கு பேர் சிரிச்சு பேசிக்கிட்டா இப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. உள்ளத்தில் இருக்கும் அந்த வஞ்சகம், துரோகம் எல்லாமே இருக்கும். ஆனால் வெளி தோற்றத்தை பார்த்தா சிறந்த மனிதனை போல தோற்றம் அளிக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தோற்றத்தை சொல்லவில்லை, உள்ளத்தை சொல்கிறார். உங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீங்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அப்படி உண்மை பேசுகிற உள்ளத்தால் தூய்மையோடு மனிதர்களோடு, குடும்பத்தாரோடு, மனிதர் மக்களோடு பழகும் தூய உள்ளம் இன்றைக்கு நம்மிடத்தில் எத்தனை பேருக்கு உண்டு. ஒரு சந்தர்ப்பத்துல சில நபித்தோழர்களை பத்தி ஏதாவது குறை சொல்லுவாங்கல்ல, அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் எப்படி சொன்னாங்கன்னா, என் தோழர்களை பத்தி என்ன குறை சொல்லாதீங்கப்பா, அவங்க மத்தியில வரும்போது நான் நல்லெண்ணத்தோட வரணும்னு ஆசைப்படுறேன். எவ்வளவு அழகான வழிகாட்டுதல் பாருங்க. நானும் ஒரு நண்பர் இருக்கிறோம், நீங்க ரெண்டு பேரும் டீம் ஃப்ரெண்டு. மூணாவது ஒருத்தர் வருவாரு, உங்க நண்பர் இருக்காங்க, என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ரெண்டு பேருக்கு மத்தியில இப்படிப்பட்டவனா நம்ம தப்பா நினைச்சுட்டேன், நல்லவன் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு பேருக்கு இருக்கிற அந்த நல்லெண்ணத்தை உடைக்கக்கூடிய பல வேலைகள் இங்க உண்டு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இடம் கொடுக்கிறேன். யாரும் என் தோழரை பத்தி நீங்க தப்பா சொல்லாதீங்க, எந்த விமர்சனத்தையும் சொல்லாதீங்க. நான் அவங்க மத்தியில வரும்போது எந்த கரைபடியான நன்னோளத்தோடு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சொன்னார்களே, அப்படி நாம் வாழ்கின்ற சக மனிதர்களுக்கு மத்தியில தூய உள்ளத்தோடு வாழ்வதற்கு நாம் எடுத்திருக்கும் முயற்சிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, நம்ம வாழ்க்கையில் இன்னமும் நபி வழியினுடைய முதல் அடிச்சுவடையை கூட தொடாத நிலையில் இருக்கிறோம். வணக்க வழிபாடுகளை தொட்டிருக்கிறோம், வணக்க வழிபாடுகளில் அதை நாம் அடைய முயற்சி செய்கிறோம், தொட்டுவிட்டோம். ஆனால் வாழ்க்கையினுடைய நடைமுறைகளில், வாழ்க்கையினுடைய அந்த சந்தர்ப்பங்களில் நபி வழி அதை பின்பற்றும் போதுதான், அந்த நபி வழியை தான் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி அதை மக்களுக்கு சொல்லும் போது அது அதுவே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த புகழ் மேலோங்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டால், அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த புகழை மேலும் செய்வதற்கு இந்த பாட்டுகளோ மீளாதுகளோ உதவாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதரை உலகத்தையோடு பின்பற்றினால், எந்த நெருக்கடி வந்தாலும், எந்த சிக்கல் வந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிகாட்டுதலை நான் விட்டுத் தர மாட்டேன் என்பதை உறுதியாக நின்றால், அதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த புகழ் மேலோங்கும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் மாறுவதற்கு அல்லாஹ் புரிவானாக கூறி இந்த முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை மேலோங்க செய்வதற்கு ஒவ்வொரு முஸ்லிமும் பாடுபட வேண்டும். நம்ம பாடுபட்டாதான் புகழ் மேலோங்குமானா அப்படி கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வரஃபஅனா லக திக்ரக், நபியே உமக்காக உங்களுடைய புகழை நாம் மேலோங்க செய்து விட்டோம் அப்படிங்கிறான். அல்லாஹ் தன் புறத்திலிருந்து அவருடைய புகழை மேலோங்க செய்து விட்டான். நாம எப்படி மேலோங்க செய்ய என்ன முயற்சி எடுத்தோம்? படைத்த ரப்பு இந்த அகிலங்களுக்கெல்லாம் ரஹ்மத் என்று அறிவித்த அந்த தூதருடைய புகழை அல்லாஹ் மேலோங்க செய்து விட்டான். அந்த தூதரை பின்பற்றுகிற நான், என் உயிருக்கு மேலாக நேசிக்கிற நான், அவருடைய புகழ் மேலோங்குவதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? வெறுமனை பயன் பண்ணிட்டா போதுமா? வெறுமனை குர்ஆனை வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டா போதுமா? அது என் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டாமா? வெறுமனை மௌலிது மீலாது இந்த மாதிரி இருந்த போதுமா? வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையால் தங்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் எப்படி நபி தோழர்கள் அதை கடைபிடிப்பதிலே ஆர்வத்தோடு இருந்தார்கள். பார்க்கிறோம் வரலாற்றை. நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்த புதுசு, அங்க மதீனாவை பார்க்கிறாங்க, பேரித்த மரத்தின் மீது ஏறி உச்சியில ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. என்னப்பா பண்றீங்க? இல்ல யாரும் சொல்லல, அது அந்த மகரந்தம் இருக்குல்ல, ஆண் மகரந்த பெண் மகரந்தத்தை ரெண்டு ஒன்னா சேர்த்தா மகசூல் பெருக்கும், அதுக்காக தான் அந்த ஒட்டு முறையை நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது தேவையில்லையே அப்படின்னு அவ்வளவுதான்.
விட்டுட்டாங்க. ரசூலா ஒரு வாரத்துல தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஏன் எதுவும் கேள்வி எல்லாம் கேட்கல, விட்டுட்டாங்க. அந்த வருஷத்துடைய விளைச்சல் ரொம்ப குறைஞ்சு போய் நிறைய பேரிச்சம் பதறா போயிடுச்சு. ரசூலா மாலி நசரிக்கும், என்ன சொல்ல பேர் சொன்னதுக்கு ஏன் விளைச்சல் காமம்? அப்ப சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இந்த மகரந்த ஒட்டு வேணாம்னு சொன்னீங்கல்ல, அதை நாங்க விட்டுட்டோம், அதனாலதான் விளைச்சல் குறைஞ்சிச்சு. இப்ப ரசூலா என்ன சொல்றாங்க பாருங்க, அது ஒரு தலைவருக்கு அழகு, இந்த மக்களுக்கு வழிகாட்டும் தலைவருக்கு அழகு. எப்படி சொல்றாங்க பாருங்க, இன்னமான மசலும், நான் ஒரு மனிதன், உலக காரியங்களில் நீங்கள் தான் அறிந்தவர்கள், மார்க்கம் என்று எதையேனும் உங்களுக்கு நான் சொன்னால் பகலூ, அதை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உலக காரியங்கள் எதையேனும் சொன்னால் நானும் உங்களை போன்ற மனிதன் தான் அப்படின்னு சொல்லி தன் கருத்தை வாபஸ் வாங்கி கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது அந்த சம்பவத்தில் நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்ன, இது தேவையில்லையா இந்த மகரந்த சேர்க்கை செயற்கையா என்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை அப்படியே அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். விவசாயத்தில் பெரும் நஷ்டம் ஏற்படும் என்று தெரியும், ஆனாலும் செய்தார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, நபி வழியை பின்பற்றினா 100 ரூபாய் நஷ்டம் அடையும், நபி வழிபடி நான் வியாபாரம் செய்தால் 100 ரூபாய் எனக்கு லாபம் குறையும், கொஞ்சம் நபி வழி ஒதுக்கி வச்சுட்டா 1000 ரூபாய் லாபம் கிடைக்கும். அப்படின்னா நாம் எதை தேர்வு செய்வோம்? யோசிப்போம். நம்ம வாழ்க்கை, நாம் செய்கிற வியாபாரத்துல, நம்முடைய கொடுக்கல் வாங்கல, இப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம யோசித்து பார்த்தோம்னால் எங்கிலும் நம்முடைய நடைமுறைகளில் நபி வழியே இல்லை. ஆனால் நபியுடைய புகழை மேலோங்க செய்வதற்கு பல வேலைகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மீனாங்கிற பேர்ல, பொழுதுங்கிற பேர்ல பல வேலைகளை செய்கிறோம். ஆனால் அவைகளை விட வாழ்க்கையில் நபி வழியை பின்பற்றி பாருங்கள், அது இந்த உலகத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் மிகப்பெரியது என்று அல்லாஹ் பேசுகிறார். எப்படி சொல்றா பாருங்க, ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், அவன்தான் அல்லாஹ் தான் இந்த தூதரை நேர்வழியோடு சத்திய மார்க்கத்தோடு அனுப்பினான். அந்த சத்திய மார்க்கம் எப்படிப்பட்டது என்றால், லியுஹிரஹு அலா தீனி குல்லிஹி, உலகத்தின் எல்லா மார்க்கங்களை விட மிகைத்து நிற்கும். வலவ் கரிஹல் முஷ்ரிகூன், இணை வைப்போர் எவ்வளவு இருந்தாலும் சரி இந்த மார்க்கம் மேலோங்கி நிற்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. எப்போது? அந்த தூதரை நாம் பின்பற்றும் போது, அந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது, நம் கண்களால் நம் வாழ்நாளில் அதை அடைய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் என்று சொன்னார். நபியினுடைய புகழை நாம் உயர்த்த வேண்டும், அவர்கள் மூலம் அல்லாஹ் தந்திருக்கிற இந்த மார்க்கம் மேலோங்கி நிற்க வேண்டும் என்று உண்மையில் மனதார நாம் ஆசைப்பட்டால் செய்ய வேண்டியது மௌலிதோ மீலோதா அல்ல, நபியினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். இப்ப நம்ம வழக்கமா வயல் கேட்டு போற மாதிரி இல்லாம ஒரு முடிவெடுங்க. இந்த சும்மாவே இந்த விஷயங்களை கேட்கிறோம், இவ்வளவுதான் சொல்ல முடியும், இதுவே நேரம் ஆயிடுச்சு. இது இல்லாம நபியவர்கள் சொன்ன எத்தனையோ வாழ்க்கையுடைய பண்பாடுகள் நாகரிகங்கள் என்று நாம் பார்க்கிறோமே, அது எல்லாம் மனசில் கொண்டு வாங்க. என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது, நான் எதில் தவறு வைக்கிறேன், எந்த இடத்தில் நான் நபியோட பற்றி கவலைப்படாமல் என் கொடுக்கல் வாங்கல, என் குடும்பத்தில மற்ற மனிதர்கள் மத்தியில எந்த இடத்தில் நான் தவறு செய்கிறேன் என்று ஒரு சுய பரிசோதனை செய்தேன். இந்த தவறை இனிமேல் நான் செய்ய மாட்டேன், நபி வழிபடி இந்த இடத்தில் நான் நடப்பேன் என்று ஒன்றை முடிவு செய்தேன். ஒன்னே ஒன்று முடிவு பண்ணுங்க. மொத்தத்தையும் பண்ண முடியுமா? ஒரே நாள் மாற முடியுமா? மாற முடியாது. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்க, நான் இந்த விஷயத்தை என் வாழ்நாளில் இந்த நபி வழியை எக்காரணம் கொண்டு விட்டுவிடவே மாட்டேன், கடைபிடிப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான். அந்த நற்பண்புகளின் மூலம் நபியினுடைய புகழை மேலோங்க செய்வதிலே நம்முடைய பங்கும் இருக்கும். அப்படிப்பட்ட சிறந்த மூமின்களாக முஸ்லிம்களாக நாம் ஆகுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி வ ஸலாமு அலைக்கும்.